இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு, நீ எங்கே இருக்கிறாய் என்ற வார்த்தை. இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் உள்ளது. நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்வி தேவன் மனிதனிடம், ஆதி மனிதனாகிய ஆதாமிடம் கேட்ட முதல் கேள்வி. இது எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை பற்றிய கேள்வி அல்ல. அவன் தோட்டத்துல தான் இருக்கிறான், அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அவன் தேவ சந்நிதியில் இல்லை. அதனால ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்கிறார். இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றத பற்றி அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பற்றிய கேள்விதான் இது. இந்த நாள்ல நாம் அதை பற்றி தான் நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த வார்த்தை, இந்த கேள்வியானது நம்முடைய உள்ளத்துல நம்ம கேட்க வேணும். நான் எங்கே இருக்கிறேன், எந்த இடத்துல இருக்கிறேன், ஆவிக்குரிய நிலைமையில நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கேட்கும்படியாக ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். இது நமக்கு, நீ எங்க இருக்கிறா, நீ தப்பான இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்மை குற்றம் சுமத்துவதற்காக அல்ல, நம்மை நல்வழிப்படுத்தி பரலோகத்துக்கு உரியவர்களாக மாற்றுவதற்காக இந்த கேள்வி நம் முன் வைக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை அசைக்கட்டும். நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்ற நிலையை உணர்ந்து ஆண்டவரிடம் திரும்புவதற்கு ஏதுவாக நம் உள்ளங்களை திருப்புவதற்காக நாம் தயார் நிலையில இருக்கணும். நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்ற கேள்விக்கு நம்முடைய பதில் எப்படி இருக்கும்? ஒருவேளை நான் சபைக்கு, ஆராதனைக்கு நான் தவறாம கலந்து கொள்கிறேன், ஆலய வழிபாடுகளில நான் கலந்து கொள்ளுகிறேன், நான் பாடல்களை பாடுகிறேன், ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்றீங்களா? ஆனா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில எங்கே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். நாம் பாவத்திற்கு அடிமையாகி இருக்கிறோமா, இல்ல தேவனுடைய வழியை விட்டு விலகுகிறவர்களா இருக்கிறோமா? எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், ஆவிக்குரிய நிலைமையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சிந்திப்பதற்காக இந்த கேள்வி நம்மிடம் வைக்கப்படுகிறது. முதலாவது நம்ம பார்க்கணும், கீழ்ப்படுதல் இல்லாத ஆவிக்குரிய வாழ்வு. நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் என்கிற முத்திரை தரிக்கப்பட்டவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆனா நாம் கீழ்ப்படுதல் உள்ள வாழ்வை வாழுகிறோமா, கீழ்ப்படுதல் இல்லாத வாழ்வு வாழ்கிறோமா, எங்கே இருக்கிறோம் அப்படின்றத சிந்திக்கணும். வெளியில ஒருவேளை நம்ம பார்க்கும்போது இவங்க ஆவிக்குரியவங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒருவேளை வெளிப்புற பூச்சாக நாம் நம்மை காட்டிக் கொள்கிறோமா, உள்ளுக்குள்ள நம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சவுல் ராஜாவை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:13 இப்படி சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லி இந்த சவுல் ராஜா சாமுவேலிடம் சொல்கிறாரு. எந்த சிச்சுவேஷன்ல இது சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலுக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இந்த அமலேக்கியர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது வழி மறித்தார்கள், அதனால அவங்கள நீ என்ன செய்ய, மடங்கடித்து விடு, அவங்கள சங்கரித்து விடு, ஒன்றும் இல்லாமல் நீ அங்க அழித்து விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இந்த சவுல் ராஜா செல்லுகிறார், அந்த யுத்தத்தை பண்ணுகிறார். ஆனா அந்த ஆகாக் அப்படின்ற அந்த அமலேக்கிய ராஜாவை என்ன செய்யறாரு, உயிரோடே பிடித்து வருகிறாரு. முதல் தரமான ஆடு மாடுகளை எடுத்துட்டு வராங்க. முதல் தரம், 2ஆம் தரமானவர், மட்டமானத, ஒன்றுக்கும் உதவாதவைகளை அழித்து போடுறாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னது, எல்லாவற்றையும் சங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த சவுல் ராஜா செய்தது என்ன, அவங்க எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கிறார். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்வுல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளில சில காரியங்கள் நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அது பாதகமா இருக்கு அப்படின்னா அதை செய்யாம நம்ம விட்டு விடுறோம். ஒருவேளை அது எனக்கு தேவை அப்படின்னா அதை நான் செய்யறேன், தேவை இல்லை ஆண்டவருக்காக அதை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்மை அறகுறை
கீழ்ப்பிடிதலோடு நம்ம வாழுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதனால இந்த சவுல் ராஜாவுக்கு என்ன நடந்தது? ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளி போடப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்பிடிதல் தான் முக்கியம். அவர் சொல்றாரு, பலி செலுத்துறதுக்காக இதெல்லாம் ஜனங்கள் கொண்டு வந்தாங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்பிடிதல் தான் உத்தமம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ சவுல் ராஜாவை போல நாம் அரைக்குறை கீழ்ப்பிடிதல் உள்ளவர்களா இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை செய்கிறோம், ஆனா முழுமையான கீழ்ப்பிடிதலோடு நம்ம செய்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடும் என்ன தேடணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கொஞ்ச இடம் ஆண்டவருக்கும் நிறைய இடம் உலகத்துக்கும் கொடுக்கிறோம், கொஞ்ச இடம் ஆண்டவருடைய காரியத்துக்கும் நிறைய இடம் உலக பிரகாரமான காரியங்களுக்கும் நம்ம செலவிடுகிறோம். ஆனா ஆண்டவர் விரும்புகிறது முழு இருதயத்தோடும் அவரை தேடணும், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. இந்த கீழ்ப்படிதலில் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்ம நிதானித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக, மனம் திரும்பாத மனசாட்சி. இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் இயேசுவோடு நடந்தவன், அவன் இயேசுடைய சீடன், அவர் ஆண்டவரோடு உள்ள ஊழியத்துல அவன் கூட 3 வருஷம் ஆண்டவர் கூடயே நடந்தவன். அவன் எல்லா அற்புதங்களையும் பார்த்தவன். அவன் வெளியே இருந்தவன் அல்ல, ஆனா ஆண்டவரோடு இருந்தவன், இயேசுவோடு இருந்தவன். ஆனா அவன் மனம் திரும்பவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவன் ஏன் மனம் திரும்பல அப்படின்னா, அவனுக்கு அந்த பாவம், அவன் செய்த பாவத்தை அவன் வெறுக்கல, அதுக்கு மனஸ்தாபப்படல. நாமும் அநேக நேரங்களில நாம் செய்கிற பாவங்களை குறித்து உணர்வு அற்றவர்களாக இருக்கிறோம். இவன் ஆண்டவரை காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமாக அவன் அழுகிறான். ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அந்த அழுகை இல்லை. அவன் கண்ணீர் வடிக்கிறான், ஆனா அவன் நரகத்தை தேர்ந்தெடுத்தவனாய் காணப்பட்டான். ஆனா இயேசுவோடு நடந்தவன் தான், ஆனா நரகத்துக்குரியவனாய் மாறிவிட்டான். நாமும் இயேசுவின் பிள்ளைகள் என்கிற பெயர்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனா முழுமையா நம்ம ஆண்டவரிடத்துல இல்லை. நம்முடைய பாவங்களை முழுவதுமா விட்டு வரல, மனம் திரும்பல அப்படின்னா நம்முடைய வாழ்வு, நம்முடைய முடிவு நரகத்துக்கு நேராக கொண்டு செல்லும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. 2 கொரிந்தியர் 7:10 இப்படி தெளிவாக சொல்லுகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த யூதாஸ் காரியத்து மனதளவுல அவன் லௌகீகமா உலக பிரகாரமாய் அவன் ஒருவேளை அழுதிருக்கலாம். அதே போல நாம் செய்த தவறுக்காக ஒருவேளை நம்ம ஐயோ நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அழலாம். ஆனா அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக இல்லை அப்படின்னா அது மரணத்தை கொண்டு வரும். அது நரகம், ஆவிக்குரிய மரணத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நரகத்துக்கு நேராக நம்மை கொண்டு சொல்லும். அதனால நாம் இயேசுவோடு இருப்பது இயேசுவோடு நம்ம இருக்கிறோம், இயேசுவோடு நடக்கிறோம் அப்படின்றத காட்டிலும் இயேசுவுக்குள்ள இருக்கிறோமா அப்படின்றது தான் உண்மையான மனம் திரும்புதல். நம்ம சபையில இருக்கலாம், நம்ம வேதத்தை கொண்டு செல்கிறவர்களா இருக்கிறோம், ஆனா நான் மனம் திரும்ப இருக்கிறேன், உண்மையான மனம் திரும்புதல் எனக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக என்ன பண்ணணும்? ஒருவேளை நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னா என்ன செய்யணும், எந்த நிலைமையில நீ இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இங்க ஒருத்தர் உடனடியாக ஒரு தீர்மானம் எடுக்கிறவராய் காணப்படுகிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்லாம இருந்தது. 2வது, மனம் திரும்பாத ஒரு மனசாட்சி உடையவராய் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அப்போ உடனடி தீர்மானம் எடுக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். இந்த இளைய குமாரனை பற்றிய ஓமையில அவன் ஆண்டவர் தன் தகப்பனை விட்டு தூரமா போயிட்டான், அவன் பாவத்துக்குள்ள விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா புத்தி தெளிந்த போது உடனடியாக அவன் ஆண்டவரிடம் திரும்பி வரான், தன் தகப்பனிடம் திரும்பி வருகிறான். அதே போல ஒருவேளை நாம் பாவம் செய்துட்டோம் அப்படின்ற உணர்வு நமக்கு வந்துன்னா உடனே ஆண்டவரிடம் நாம் திரும்புகிறவர்களாக நம்ம இருக்கணும். நாளைக்கு செய்யலாம் அப்படின்றதல்ல, நம்ம இன்றே நம்ம என்ன செய்யணும், அந்த தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரிடத்துல திரும்புகிறவர்களாய், மனம் திரும்புகிறவர்களாய் காணப்படணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்றது இல்ல, எவ்வளவு கீழே விழுந்துட்டோம் அப்படின்றது இல்ல, எப்படி நாம் என்பது அப்படி இல்ல. நாம் நம்ம மனம் திரும்புகிறோமா, நம்ம எவ்வளவு சீக்கிரமா நம்ம மனம் திரும்புகிறோம், நம்ம உணர்வடையும் போது நம்ம எப்படி நம்முடைய ரியாக்ஷன் இருக்கு, நம்ம மீண்டும் அந்த பாவத்துக்குள்ளாக இருக்கிறோமா இல்ல ஆண்டவருக்கு நேராக வருகிறோமா அப்படின்றதுதான். நாளைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நாட்களை கடத்துவதல்ல, நாம் இன்றே இரட்சணிய நாள் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த ஒரு நிமிஷம் நீங்க உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, நான் எங்க இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய், உன் ஆவிக்குரிய நிலைமை என்ன, நீ
நீ ஆலயத்துக்கு ஒழுங்காதான் செல்லுறா, ஆனா ஆண்டவரோடு இருக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நம்ம ஜெபம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம், ஆண்டவரோடு இருக்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமா அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறாரு. மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நாளைக்கு அப்படின்னு அல்ல, இன்றைக்கே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்புகிறவரா இருக்கணும். நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விசை சிந்தித்து ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், நான் இந்த கீழ்ப்படியாத பாவத்துல இருக்கேன், இந்த பாவத்துல இருந்து என்னால மனம் திரும்ப முடியல, எனக்கு இந்த தீர்மானத்தை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை மனம் கலங்குகிறவர்களா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் அந்த ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம செய்யலாம். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர், அவர் நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து நீ ஒரு கேள்வியை ஆண்டவரே எங்கள் முன் வைக்கிறவரா இருக்கிறீங்க தகப்பனே. எந்த நிலைமையில ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீர் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. நாங்க ஒருவேளை அரைக்குறை கீழ்ப்பிடுதல் உள்ளவர்களாக, அரைக்குறையான ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்களாக, மனம் திரும்பாதவர்களாக, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய மனசாட்சியை மழுக்குகிறவர்களாக நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. எங்களை ஒரு விசை நீங்க நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே இந்த இளைய குமாரனை போல நாங்கள் உம்மிடத்துல திரும்பும்படியாக, எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுகிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து, விழுந்த இடத்திலிருந்து எழும்பி உமக்காய் சுடர் விடுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. அப்படிப்பட்டதான கிருபை வரங்களை எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.